காலகட்டத்தில் ஒரு டீச்சராக இருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் நிர்மலா பிரேம்குமார், ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். 2011 இருந்து ஒரு ஸ்கூல் கவுன்சிலராக என்னோடய ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 13-14 வருஷமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் பல்வேறு செட்டப்ஸில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நிறைய டீச்சர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிது. அதனால் அவங்கள பற்றி ஒரு டீப்பர் இன்சைட்டும் எனக்கு கிடைச்சிது. என்னோட 14 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்து உணர்ந்த ஒரு விஷயம், டீச்சர்ஸோட மென்டல் ஹெல்த் எப்போவுமே ஒரு நெக்லெக்டட் டாப்பிக்காகவே இருக்குது. அதை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. ஒரு சைக்காலஜிஸ்டாக, ஒரு பெண்ணாக, ஒரு ஸ்கூல் எக்கோசிஸ்டத்தினுடைய ஆக்டிவ் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பராக இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்னுடைய ரியல் எமோஷனல் ஜேர்னி பற்றின சில இன்சைட்ஸை அவங்க கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இன்றைக்கி டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே வரவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனலி ட்ரெயின்ட் எஜுகேட்டர்ஸ் கிடையாது. பெரிய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய பேர் வராங்க. ப்ரொஃபஷனல் டிகிரிஸ், பிடெக், பிஇ முடித்தவங்களும் வராங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன், ஒரு கிராஜுவேஷன், இவங்க எல்லாருமே டீச்சிங் ஃபீல்டு ஆட் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி பெண்கள். ஏன்னா இட் ஃபீல்ஸ் சேஃப், டைம் ஃப்ரெண்ட்லி, ஃபேமிலி லைஃபோட இது கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எஸ்பெஷலி ஆஃப்டர் மதர்ஹுட், பிள்ளை பேருக்கு பிறகு. பேஷனேட் டீச்சர் நான். எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களோட இருக்கிறது பிடிக்கும், எனக்கு டீச்சிங் நல்லா வரும். இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்குதுன்னா, உங்ககிட்ட டிகிரிஸ், ப்ரொஃபஷனல் எஜுகேஷனல் டிகிரிஸ் இருக்கோ இல்லையோ, நீங்கள் தாராளமாக உங்கள் ப்ரொஃபஷனை டீச்சிங் லைனில் பிளான் பண்ணலாம். பட் டீச்சிங்கிறது எக்ஸ்பிளைனிங் த லெசன்ஸோடு நிற்கிற விஷயம் கிடையாது. இட் இன்வால்வ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த எமோஷன்ஸ், பிஹேவியர்ஸ் அண்ட் மைண்ட் செட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். உங்களை நம்பி உங்கள் கிளாஸ்க்குள்ளே 20லேருந்து 40 வரைக்கும் குழந்தைங்களும் ஒப்படைப்பாங்க. அப்போ அவங்களுடைய எல்லா வகையான ஆக்டிவிட்டீஸும் நம்மளோட கண்ட்ரோலில், நம்மளோட பொறுப்பில், நம்மளோட மானிட்டரிங்கில் வரும். இதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேஜ் நமக்கு இருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணுற டீச்சர்ஸை, நியூ ரெக்ரூட்ஸை அனுபவங்கள் இல்லாமல், ஓகே ஷீ இஸ் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் அ கான்செப்ட்டுங்கிற பட்சத்தில் ஒரு கிளாஸ் ரூமுக்கு உடனே டீச்சராக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. பட் மாறாக அவங்கள ஒரு அசிஸ்டன்ட் டீச்சராக இன்னொரு டீச்சர் கூட கம்பைன் பண்ண வச்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் அவங்கள நம்பி ஒரு கிளாஸ் ரூம் ஒப்படைக்கிறதுங்கிறது சிறந்தது. 6லேருந்தோ 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் மாட்டிக்கும் போது அவங்களுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறது என்னமோ ப்ரைமரி கிளாஸஸ் தான். இதனால் ப்ரைமரி ஃபவுண்டேஷனும் ஷேக் ஆகும். டீச்சர்ஸ்க்கும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஹைலி குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டை நீங்கள் ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரைமரி கிளாஸ் கொடுக்கும்போது இது அண்டர் யூட்டிலைஸ்டாக அந்த பர்சனை ஃபீல் பண்ண வைக்கும். அவங்க எதிர்பார்த்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்கலங்கும்போது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. நேச்சுரலி அவங்களோட மோரலில் இது குவாய்ட்டாக அஃபெக்ட் பண்ணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சம்மந்தப்பட்ட குழந்தைகள் அவங்களுடைய ஃபவுண்டேஷனல் இயர்ஸ் ஆஃப் லேர்னிங்கிறது ஒரு ஏரியா ஆஃப் ட்ரையல் அண்ட் எரராக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் கிடைக்கும்போது அதனுடைய பவுண்டரிஸையும் டிஃபைன் பண்ண தெரியாமல், தனக்கான ரோலை கேட்டு வாங்கவும் முடியாமல், அப்படியே கேட்டாலும் ஒரு சில ஹெட்ஸ் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நிலையில் தெரிஞ்சும் தெரியாமலும், வில்லிங்காகவும் அன்வில்லிங்காகவும் கிளாஸ் ரூம்குள்ளே போகக்கூடிய அந்த நியூ டீச்சரோட மனநிலை பல மிக்சட் எமோஷன்ஸை கோ த்ரூ பண்ணும். ப்ளஸ் நாளடைவில் அவங்க அந்த குழந்தைங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. டீச்சிங்குங்கிற விஷயம் என்ன தெரியுதோ இல்லையோ, தே வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த கிட்ஸ். அந்த குழந்தைங்களோட எனர்ஜி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான புரிதல்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டீச்சர்ஸ்க்கு வந்துடும். அதுதான் டீச்சிங்கோட அழகே. டீச்சிங் இட் செல்ஃப் டீச்சர்ஸ் தெம். பட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் சார்ட் அவுட் ஆகிட்டதாகவும், அதான் செட்டில் ஆகிடுச்சு இல்லைங்கிற மாதிரியும் ஒரு கிடப்பில் போட்டுடுவாங்க. பட் இந்த இடத்துல அந்த புது டீச்சர் அவங்க கிட்ட மாட்டின அந்த குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஃபவுண்டேஷனல் இயர்ஸ் காம்ப்ரமைஸ் ஆனது தான். இது எங்கே எப்போ வெளிப்படும்னா, அந்த பாப்புலேஷனில் ஒரு சில குழந்தைங்க ஒரு 3rd ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டோ வரும்போது ரீடிங், ரைட்டிங்லாம் சில லேக்கிங் வெளிப்படுத்துவாங்க. அப்போது அவங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது டிசபிலிட்டியாக அசஸ் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் அனுப்புவாங்க. டைம் ப்ரெஷர் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அன்சீன் சேலஞ்சஸ் இன் ப்ரைவேட் ஸ்கூல் சொல்லலாம். எல்லா ஸ்கூல்லையும் காலையில் ஸ்டார்ட் டைம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. 8:30க்கு ஸ்கூல்னால் 8:30க்கு அந்த டீச்சர் பஞ்ச் பண்ணியிருக்கணும். 1-2 லேட்டஸ்ட் ஃபைன். ஆனால் 3 லேட்டெல்லாம் ஆகிடுச்சுன்னா ஹாஃப் டே லீவாக நாங்கள் கன்சிடர் பண்ணுவோன்னு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதே மாதிரி ரூல்ஸ் தான் என் டைம்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் ஒரு கொஷின் மார்க். பெல் அடித்த டீச்சர்ஸ் கிளம்ப போகிற அந்த நேரத்தில் தான் ஜஸ்ட் ஃபியூ மோர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிக்கல் மீட்டிங் இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷனுங்கிற பேரில் ஒரு மீட்டிங் கேதர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மெதுவாக ஒரு கல்ச்சர் ஆஃப் பவுண்டரி எரோஷனாகவே மாறிடும். இந்த மாதிரி அன்பிரடிக்டபிள் மீட்டிங்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த டீச்சருக்கு ஒரு மென்டல் ஃபெட்டிகை கொடுக்கும். இந்த ஃபீல்டை ஆஃப் பண்ணதுக்கு மெயின் ரீசனே டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி தான். பட் அதை கீப் அப் பண்ண முடியலங்கிற போது அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி டீச்சர்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் சொல்கிறதெல்லாம் மேக்ஸிமம் விமன் டீச்சர்ஸ்க்கு. இந்த மாதிரி விஷயங்கள் ரிப்பீட்டடாக நடக்கும்போது அந்த டீச்சர்ஸ் அடிக்கடி மீட்டிங் அதுன்னு லேட்டாக வீட்டுக்கு போகும்போது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சில பிளான்ஸ், ஒரு ஈவினிங் பிளானோ ஒரு அவுட்டிங் பிளானோ இருக்கிறப்போ அந்த டீச்சர்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அவங்க இல்லாமலே அதை எக்ஸிக்யூட் பண்ணுற பட்சத்தில் இந்த டீச்சர்ஸ்
தான் எங்கேயுமே பிலாங் ஆகலை, தனக்குன்னு ஒரு ஓனர்ஷிப்போ பிலாங்கிங்னஸோ 2 சைட்லேயும் கிடைக்கல, ப்ரொஃபஷ்னலாகவும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, வீட்லேயும் நம்மளோட ப்ரெசன்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலைங்கும்போது பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், மென்டல் ஃபெட்டிக்கு ஆளாவாங்க. மந்தையாட்டு கூட்டங்களை போல் நம்ம லைஃப்பை யாரோ ஒருத்தர் ஷேப் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷனல் ரூட்டீன்ஸ்னால நம்ம லைஃப் டேம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு விரக்திக்கு டீச்சர்ஸ் தள்ளப்படுறதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் ஒரு 20-30% டீச்சர்ஸ் அந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு பேரண்ட்டாகவும் அதே சமயம் அதே ஸ்கூலில் டீச்சராகவும் இந்த டுவல் ரோல் ப்ளே பண்ணும்போது அந்த டீச்சர்ஸ்க்கு எமோஷனல் ஸ்ட்ரெயின் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி அன்பிரடிக்டபிள் எக்ஸ்ட்ரா மீட்டிங்ஸ், வீக்கெண்ட் அசைன்மெண்ட்ஸ், இல்லை ப்ரைமரி ஸ்கூலுக்கு லீவ் விட்டுடுறாங்க, ஹை ஸ்கூலுக்கு வந்து ஒர்க்கிங் டேயாக இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு டீச்சர் பிஜிடியாக இருக்கிறாங்க, 11 and 12 ஹேண்டில் பண்ணுறாங்கங்கும் போது அவங்களுக்கு ஒரு குழந்தை ப்ரைமரி ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தை இருக்குன்னா அது ஹாலிடேயில் இருக்க வேண்டிய குழந்தை. சின்ஸ் நம்ம எல்லாருமே நிறைய பேர் இன்றைக்கி நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப்லேருந்து வரதுனால அந்த குழந்தையும் கூட்டிக்கிட்டு தான் அவங்க ஸ்கூலுக்கு வருவாங்க. ஒரு பக்கம் டீச்சராக அந்த பேரண்ட் அவங்க வேலையை பார்ப்பாங்க, இன்னொரு பக்கம் அவங்களோட குழந்தை எம்டி கிளாஸ் ரூம், ஸ்டாஃப் ரூம், பார்க்குன்னு சொல்லி அன்அட்டெண்டடாக விளையாடிட்டு இருப்பாங்க. இது இல்லாமல் டேர்ம் எக்ஸாமினேஷன், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 week வெக்கேஷன் கொடுப்பாங்க பசங்களுக்கு. பட் அந்த டயத்துலையும் டீச்சர்ஸ்க்கு பேப்பர் கரெக்ஷன், இந்த ப்ராக்ரஸ் கார்டில் மார்க்ஸ் என்டர் பண்ணுறது, அதை டிஜிட்டலைஸ் பண்ணுறது, சாஃப்ட் காப்பி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இதெல்லாம் அவங்களால வீட்டில் உட்காந்து செய்ய முடியாது. ஆப்வியஸ்லி 8 நாள் லீவ் இருக்கிற பட்சத்தில் 4 நாள் அவங்களுக்கு ஸ்கூல் அட்டன் பண்ணுற ஒரு கட்டாயம் இருக்கும். ஸ்கூலே லீவ் விட்டுருந்தாலும் லீவ் நாள்லேயும் ஸ்கூலுக்கு போகிற நிலைமை அந்த குழந்தைங்களுக்கு வரும். அங்கே போய் அவங்க அன்அட்டெண்டடாக இருக்கிறதுனால அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ் வரும், டிபெண்டன்சி வெளிப்படுத்துவாங்க. தன்னோட குழந்தைங்க இந்த மாதிரி நம்மளால் சஃபர் பண்ணுறாங்கிறதுனால அந்த டீச்சருக்கு பேரண்ட் அண்ட் டீச்சர் ரோல் ப்ளே பண்ணுற பேலன்ஸ் கிடைக்காது. அதனால் அவங்க கில்ட் அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. மேடம் தனியாக இருந்தால் அவன் ஸ்க்ரீனை தான் பார்த்துட்டு இருப்பான், ஃபோனை பார்த்துட்டு இருப்பான், இல்லை டிவியை பார்த்துட்டு இருப்பான். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அவங்க அம்மா கூட ஸ்கூலுக்கு போனால் அட்லீஸ்ட் 4 பசங்களை பார்ப்பான், ஃபோன் யூசேஜ் கம்மியாகும், நல்லது தானே மேடம் அப்படின்னு நம்ம பொதுப்படையாக ஈஸியாக சொல்லிடுவோம். பட் அந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு லீவ்னால் லீவாக அனுசரிக்க முடியல, லீவாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலங்கிறது ஒரு எமோஷனல் பெயின் தான். அதை நம்ம போகிற போக்கில் நெக்லெக்ட் பண்ணிட முடியாது. அவங்களோட எமோஷன்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, ஸோ நம்ம அதை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ப்ரைவேட் ஸ்கூலுங்கிறது எஜுகேஷன் கொடுக்குறதாக இருந்தாலும் சர்வீஸ் ஓரியன்டாக இருந்தாலும் இட்ஸ் அ பியோர் பிஸ்னஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ரெயின் ஹாலிடேயோ இல்லை ஒரு லோக்கல் ஹாலிடேயோ விடும்போது டீச்சர்ஸ் வந்து அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ஸ்கூல் வந்துட்டு போகிறது உத்தமங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுவாங்க. சில ஸ்கூல்ஸ் அதை மேண்டேட்டும் பண்ணுவாங்க. ஸோ பசங்களுக்கு லீவுங்கிற பட்சத்துலேயும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் தாண்டி டீச்சர் ஸ்கூல் அட்டன் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்தினாலையும் இல்லை ரெக்ரூட்மெண்ட் டயத்தில் உங்களுக்கு 4 சாட்டர்டே வருதுன்னா ஒரு சாட்டர்டே ஆஃப் கொடுப்போன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனுவல் டே ப்ராக்டிஸஸ், ஸ்போர்ட்ஸ் மீட், இந்த மாதிரியான ரெகுலாரிட்டிஸ்னால அந்த 4வது சாட்டர்டேயும் ஒர்க்கிங் டேயாக போகும்போது ஒர்க் பிகம்ஸ் என்லெஸ். இந்த மாதிரி ஃபிசிக்கலாகவும் அவங்க ட்ரெயின் ஆகும்போது அவங்க பொறுமை இழந்துருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் மிஸ் ஆகும், நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. தன்னோட ஒர்க் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அக்னாலேஜ் பண்ணப்படலை, ரெகக்னிஷனுக்கு உட்படுத்தலை அப்படிங்கும்போது அவங்க மென்டலி பயங்கரமாக ட்ரெயின் ஆவாங்க. இது எல்லாமே ஒரு எக்ஸாஷனில் முடியும். இன்றைக்கி இருக்கிற கிளாஸ் ரூம் செட்டப்ஸில் மாடர்ன் சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. இப்போது ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் வந்து அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறதோ இல்லை லெசன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோடு நிற்கிறது கிடையாது. அதை வச்சு எவ்ரி மந்த் அந்த குழந்தைங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். அண்ட் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது, வீடியோகிராஃப் எடுக்கிறது, அதை பப்ளிசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டிஜிட்டல் ஒர்க்ஸும் டீச்சர்ஸ்க்கு வந்துடுது. இதெல்லாம் ஓகே தான். பட் நேச்சுரலாக என்ன ஆகுதுன்னா ஒரு டீச்சர் குழந்தைங்களை ஒழுங்குபடுத்துறதை தாண்டி லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதையும் தாண்டி ஒரு பெர்ஃபார்மர் ஆக வேண்டியிருக்கு, கண்டினியூஸ்லி ஒரு கம்பேரிசனுக்கு ஆளாக வேண்டியிருக்கு, அண்ட் தே ஆர் பீயிங் எவாலுவேட்டட். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விதமான எக்ஸாஷனை கொடுக்கும். உங்கள் நேச்சர் ஆஃப் ஒர்க்கிங், அவங்களோட ரோல் ஆஃப் ஒர்க்கிங் தாண்டி சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது அதில் பர்ஃபெக்ஷன் தேடி போகும்போது சப்போஸ் அந்த பர்சன் க்ரியேட்டிவிட்டியில் கொஞ்சம் பின்தங்கி இருந்தாங்கன்னா இது ஒரு தலைவலி தான் அவங்களுக்கு. நேச்சர் ஆஃப் ஒர்க்கிங், லேன் ஆஃப் ஒர்க்கிங்கையும் தாண்டி நம்ம ரோல்ஸ் மாறுபடும் போது எப்பேற்பட்ட பேஷனட் டீச்சராக இருந்தாலும் கிரவுண்டடாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இதனால் எழும்பக்கூடிய எங்கள் ரிசென்ட்மெண்ட், அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், ஏக்கங்கள், அடக்கி வச்சிருந்த இமோஷன்ஸ், இது எல்லாமே எங்கே பிரதிபலிக்கும்னா கிளாஸ் ரூமில் தான். அண்ட் தட் இஸ் வை டீச்சர்ஸ் மென்டல் ஹெல்த் இஸ் நோ லாங்கர் அ செகண்டரி டாபிக், இட் இஸ் எசென்ஷியல். இப்போ இன்றைக்கி இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆனது பலதரப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கு. அந்த டீச்சர் டிசிப்ளினரியாக இருக்கணும், மென்டராக இருக்கணும், கேர் கிவராக இருக்கணும், பர்ஃபார்மராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ரோல் கன்ஃபியூஷனில் அந்த டீச்சர்ஸ் எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகிறாங்கன்னா ஐடென்டிட்டி ஃபெட்டிக், அவங்க யார், அவங்க ரோல்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியல, அது தெரியாமலே டயர்ட் ஆகிடுறாங்க. எமோஷ்னல் எக்ஸாஷன், அவங்களுக்கு வேலை செஞ்சு எது வேலை, எது வலி, எது சந்தோஷம், எந்த வித்தியாசமும் தெரியாமல் ஒரு டேம்ட் அனிமலாகவே நாளடைவில் போயிடுறாங்க. ரோல் கான்ஃப்ளிக்ஸ், எங்கள் அம்மாவாக இருக்கணும், எங்கள் ஒய்ஃபாக இருக்கணும், எங்கள் டீச்சராக இருக்கணுங்கிற விஷயங்கள் தெரியாமல் சில எமோஷன்ஸை மிஸ்மேட்ச் பண்ணி அவங்க லைஃப்பை ஒரு பேலன்ஸ்லேருந்து நழுவ விட்டுடுறாங்க.
இப்படி டீச்சர்ஸோட மென்டல் ஹெல்த் ஒரு பயங்கரமான நெக்லெக்ஷனில் இருக்கும்போது எந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் டீச்சர்ஸோட மென்டல் ஹெல்த்துக்கெலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அது ஏன் பிரச்சனை இல்லைன்னெல்லாம் நழுவலை. அவங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னுலாம் சொல்லலை. பட் அந்த சப்போர்ட்டை எப்படி கொடுக்கலாம், எப்படி டீச்சர்ஸ் அதை வாங்கலாம். ஆரம்பத்துலேருந்து என்னோட பதிவுகள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்னால டீச்சர்ஸ்க்கு என்னெல்லாம் மிஸ்மேட்ச் ஆகுது, என்னெல்லாம் இம்பேலன்ஸ் ஆகுதுங்கிறது தான் எடுத்து சொல்லியிருக்கு. பட் அதுக்காக நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை குற்றவாளிகளாக நிறுத்தலை, அடையாளப்படுத்தலை. அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸ்கூல் சைட்லேருந்து டீச்சர்ஸோட மென்டல் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், டீச்சிங் டிகிரிஸ் இல்லாமல் வரக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம், ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ட்ரைனிங்காக ஆர்கனைஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் ஸ்கூல் பற்றின தெளிவுகளை ஒரு கவுன்சிலர் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பெடகாஜின்னு வரும்போது, கற்பித்தல் திறன் பயிற்சின்னு வரும்போது அதை எடுத்துரைக்க வேண்டிய சரியான ஆள் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல். பெடகாஜிக்கல் ட்ரைனிங்கிறது ஹவு டு டீச் எஃபெக்டிவ்லி, இந்த கான்செப்டை எடுத்துரைக்கிற விஷயம்தான். இந்த ட்ரைனிங் வெறும் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அல்லது இன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராமாக மட்டும் முடிஞ்சிடாமல் வருஷத்தில் 2 தடவையோ அல்லது ஒரு தடவையோ பிரின்சிபல்ஸ் திருப்பி டீச்சர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங்காக இருந்துட்டால் இட் வில் பி பெனிஃபிஷியல். இதனால் டீச்சர்ஸ்க்கு ஒரு எங்கேஜிங்கான ரோலாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு வழிநடத்துதலும் மட்டும் கிடைக்கிறதோடு இல்லாமல் உங்களுடைய என்டையர் ஸ்கூல் சிஸ்டமே ஸ்ட்ரென்தன் ஆகும். ரெஸ்பெக்ட் ஒர்க் அவர் பவுண்ட்ரிஸ். ஆஃப்டர் ஸ்கூல் மீட்டிங்ஸை அவாய்ட் பண்ணணும். இது டீச்சர்ஸ்க்கும் ஸ்கூல் மேலே ஒரு ரிலையபிலிட்டி க்ரியேட் பண்ணும். அவங்களோட ஒர்க்கும் க்ரெடிபிளான ஒர்க்காக ஸ்கூலுக்கு கிடைக்கும். எல்லா ஸ்கூல்லையுமே ஸ்டூடெண்ட்ஸோடைய மென்டல் வெல்பீயிங்காக கவுன்சிலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. ஆனால் டீச்சர்ஸ்க்கு அது உண்டு. டீச்சர்ஸோட மென்டல் செக்இன்ஸும் ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் இன் அ இயர் அட்லீஸ்ட் ஆர் ஒன்ஸ் இன் 6 months அட்லீஸ்ட் டீச்சர்ஸ்க்காக ஒரு மென்டல் செக்இன் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் எக்ஸிக்யூட் ஆகணும்னா அதில் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் ஒரு டீச்சர் பேரண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான அட்மாஸ்பியர் உண்டு பண்ணுறது அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு டீச்சர்ஸ் டே வரும்போதோ ஒரு ஆனுவல் டே செலிப்ரேஷன்லையோ ரெகக்னேஷனுங்கிற பேரில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனாக மட்டும் செலிப்ரேட் பண்ணுறதோடு நிறுத்தாமல் டீச்சர்ஸ்க்கு அவ்வப்போது தேவைப்படக்கூடிய ரெகக்னேஷன், அக்னாலஜ்மெண்ட் இதெல்லாம் எம்பத்தி வாயிலாக மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் இல்லை சுப்பீரியர்ஸ் ஆகட்டும் வெளிப்படுத்துறதுங்கிறது சிறந்த செயல்பாடு. டீச்சிங்கிறது வெறும் ஒரு ப்ரொஃபஷன் மட்டும் கிடையாது, அது ஒரு எமோஷ்னல் லீடர்ஷிப். அவங்க மறைமுகமாக எத்தனை ப்ராடக்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டியை உருவாக்குறாங்க, ஹார்ன் பண்ணுறாங்கங்கிறது டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள். அண்ட் அதை அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸோட கடமை ஆஸ் வெல் அஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸோட கடமை. ஸ்கூல்னு வந்துட்டு அதனுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் வெறும் டிசிப்ளின், ரிசல்ட், ஸ்கோர்ஸையும் தாண்டி சில மைண்ட்ஸையும் ஹார்ட்ஸையும் பார்க்குறது வளர்ச்சி பாதை. நன்றி.